Hi viewers, welcome back to our channel. In the video நம்ம CMA Final Paper 18 Corporate Financial Reporting Chapter 1 Indian Accounting Standards Share Based Payment அதாவது Ind AS 102 இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அதுல illustration 15 பார்க்க போறோம். இது நம்ம புக்ல பேஜ் நம்பர் 55ல இருக்கு. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேர் பேஸ்டு பேமெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அது நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் போடுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷேர் பேஸ்டு பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, in a share based payment transaction the entity receive goods or services from the supplier or employee and recognizes it as asset or an expense. ஸோ ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்ளையர் கிட்டேருந்தோ இல்லை ஒரு எம்ப்ளாயி கிட்டேருந்தோ வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ரிசீவ் பண்ணுறாங்க. அதை வந்து அசெட்டாவோ இல்லை எக்ஸ்பென்ஸாவோ வந்து ரெகனைஸ் பண்ணி காட்டுறாங்க. Issues equity instrument or incurs liability to transfer cash or other asset based on the value of equity instruments of the entity or another group entity. So அந்த ரிசீவ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக இன் ரிட்டர்ன் இவங்க வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக திரும்ப கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ஈக்விட்டி செட்டில்டு டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இல்லை ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக தரல அப்படின்னா கேஷாக வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அதை கேஷ் செட்டில்டு டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு பேசிஸில் வந்து திருப்பி அந்த நம்ம ரிசீவ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு திரும்ப வந்து அதோட ஒர்த்துக்கு ஈக்குவலாக ஒன்று ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தராங்க, இல்லைன்னா கேஷில் செட்டில் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா நெய்தர் இஷ்யூஸ் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் நார் இன்கர்ஸ் லயபிலிட்டி, ரெண்டுமே இவங்க இன்கர் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பேரண்ட்டோ இல்லை அந்த குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு என்டிட்டியோ வந்து அதுக்கு செட்டில் பண்ணிடுறதுனால இவங்களுக்கு எந்த லயபிலிட்டியும் வர்றதில்லை. அந்த கேஸையுமே நம்ம வந்து ஈக்விட்டி செட்டில்டு டிரான்சாக்ஷன் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் ரெகக்னிஷனில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி செட்டில்டு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டியில் செட்டில் பண்ணுறாங்க, இல்லைன்னா கேஷ் செட்டில்டு, கேஷ் வந்து பே பண்ணுறாங்க, இல்லைன்னா செட்டில்மெண்ட் பை சாய்ஸ், அவங்க எது ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அது ஈக்விட்டி செட்டில்டோ இல்லை கேஷ் செட்டில்டோ அதை வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் படி அவங்க வந்து செட்டில் பண்ணுறாங்க. ஸோ ஈக்விட்டி செட்டில் டிரான்சாக்ஷனுங்கிறது நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி செட்டில் பண்ணுறது. அது நம்ம இல்லஸ்ட்ரேஷன் அந்த அந்த இப்போ நம்ம வந்து கேஷ் செட்டில்டு டைப்பில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால கேஷ் செட்டில்டுனா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், for cash settled transactions the entity measures the goods or services acquired and the liability incurred at fair value. ஸோ liability incur ஆனதை வந்து நம்ம fair valueல தான் மெஷர் பண்ணணும். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அக்வைர்டு, அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கியிருக்கோம், அதுக்கு நமக்கு ஒரு லயபிலிட்டி இன்கர் ஆகிருக்கு, அதை வந்து நம்ம ஃபேர் வேல்யூவில் தான் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ until the liability is settled, the entity should remeasure the fair value of liability at the end of each reporting period. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. லயபிலிட்டி செட்டில் பண்ணுற அப்போ தான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூவில் செட்டில் பண்ணுவோம். இதே வந்து செட்டில் பண்ணுற வரைக்கும் அந்த என்டிட்டி என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் பீரியடோட எண்ட்லையும் அந்த ஃபேர் வேல்யூ வந்து அக்கார்டிங் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ரீமெஷர் இல்லைன்னா ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேஸில் நமக்கு என்ன இருக்கும்னா, நம்ம வந்து ஃபியூச்சர் க்ரோத் ப்ரெடிக்ஷன்ஸை வச்சு நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த லயபிலிட்டியை செட்டில் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து செட்டில் பண்ணுற வரைக்கும் அந்த ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸை வந்து நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூவில் மெஷர் பண்ணுவோம். இதே லயபிலிட்டியை செட்டில் பண்ணுறப்போ நம்ம வந்து ஃபேர் வேல்யூவில் மெஷர் பண்ணணும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். At the end of each reporting period and at the date of settlement with any changes in the fair value recognized in the profit or loss for the period. ஸோ டேட் ஆஃப் செட்டில்மெண்ட் அன்னைக்கு ஃபேர் வேல்யூக்கும் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெகனைஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரெகனைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேர் வேல்யூவில் வேல்யூ வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம டேரெக்டாக இல்லஸ்ட்ரேஷன் 15 போயிடலாம். இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறப்ப இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ வாங்க இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம்.
ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிஷன்னா என்ன, சர்வீஸ் கண்டிஷனா என்ன, வெஸ்டிங் பீரியட்னா என்ன, வெஸ்டிங் கண்டிஷன்ஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து இதில் நமக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்கலாம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 14 வந்து இந்த டேர்ம் டிசம்பர் 2024 இந்த மாடல் பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஈஸியான ப்ராப்ளம் தான். இது பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் அடுத்த ஒரு வீடியோவை அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்கலாம். இது வந்து கேஷ் செட்டில்டு டிரான்சாக்ஷன் அந்த டைப் பேஸ் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் PQR லிமிடெட் கிராண்ட்ஸ் 80 கேஷ் ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸ்னால் என்ன? ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸுக்கும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸுங்கிறது ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூச்சர் டேட்டில் அந்த ஷேரோட வேல்யூ இல்லை ஸ்டாக்கோட வேல்யூ வந்து சர்டைன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் அந்த டேட் வரும்போது அதோட வேல்யூ வந்து ஒரு 15 rupees அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதோட அந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா 5 rupees, அதை வந்து இந்த எம்ப்ளாயீஸுக்கு கேஷாக வந்து இல்லை ஷேர்ஸாவோ செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸஸ், அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கும் இல்லை அந்த ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கை வந்து நம்ம ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து அந்த எம்ப்ளாயி வந்து எந்த விதமான எக்ஸசைஸ் ப்ரைஸும் பே பண்ணி அந்த ஷேரை அக்வயர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஷேரை ஓன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஷேர் ப்ரைஸோட இன்க்ரீஸ் இன் வேல்யூ மட்டுமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதே எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஸ்டாக்கை வந்து இல்லை ஸ்டாக்கையோ இல்லை ஷேரையோ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும், அக்வயர் பண்ணணும். ஸோ தட் அதில் உள்ள இன்க்ரீஸ் வந்து அந்த வேல்யூ இன்க்ரீஸ் வந்து அவங்களுக்கு போனஸாக கிடைக்கும். இந்த ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸில் அப்படி எதுவும் கிடையாது. டேரெக்டாகவே அதை அக்வயர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இன்க்ரீஸ் இன் வேல்யூ அவங்களுக்கு போனஸாக கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி 80 ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸ் வந்து கேஷ் ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கேஷ் நாட் ஷேர்ஸ். கேஷ் செட்டில்ங்கிறதுனால கேஷில் தான் செட்டில் பண்ணுறாங்க. ஸோ 400 எம்ப்ளாயீஸ் இப்போதைக்கு இருக்காங்க, அவங்களுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க ஆன் எ கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, the employees remain in its employment for next 3 years. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இங்கே இந்த கம்பெனியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் 300 இயர்ஸில் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸுங்கிற ஆப்ஷனை. ஸோ டியூரிங் இயர் 1 பார்த்தீங்கன்னா 30 எம்ப்ளாயீஸ் லீவ் ஆகிட்டாங்க. என்டிட்டி எஸ்டிமேட்டட் ஃபர்தர் 50 will leave during year 2 and 3. என்டிட்டி என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்தர் 50 எம்ப்ளாயீஸ் வந்து இன்னும் year 2 and 3 லீவ் ஆகலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. During year 2 பார்த்தீங்கன்னா 40 employees leave and entity estimated further 30 will leave during the year 3. ஸோ entity வந்து 30 employees வந்து year 3ல லெஃப்ட் ஆகலாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. டியூரிங் இயர் 3 40 employees leave, 40 employees லெஃப்ட் ஆகிட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் 3 ஆல் த SARs held by remaining employees vest. ஸோ இந்த இயர் 3யோட முடிவில் ரிமைனிங் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இந்த ஷேர் அப்ரிஷியேஷன் ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் இயர் 3 100 எம்ப்ளாயீஸ். ஸோ இயர் 3யோட முடிவில் 100 எம்ப்ளாயீஸ் தான் இந்த SARஐ எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் 120 எம்ப்ளாயீஸ் எப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா இயர் 4ஓட எண்டில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் எம்ப்ளாயீஸ் எக்ஸசைஸ் த ஷேர் அட் த SAR at the end of the year 5. பேலன்ஸ் இருக்கவங்க இயர் 5ஓட எண்டில் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. The fair value of SARs at the end of each year in which a liability exists and the intrinsic value of SAR at the date of exercise, which equals a cash paid out at the end of year 3, 4 and 5 are shown below. So fair value of SARs கொடுத்துருக்காங்க at the end of each year. ஒவ்வொரு வருஷமும் அந்த liability exist ஆகும்போது நம்ம என்ன பார்த்தோம், fair valueல அதை ரெகனைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அந்த இதில் வந்து நமக்கு fair value 4 இயர்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. And intrinsic value of SAR at the date of exercise which equals cash paid out. ஸோ இந்த SARக்குள்ள கேஷ் பெய்ட் அவுட் அந்த டேட்டில், அந்த கேஷ் பே பண்ண அந்த டேட்டில் உள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரிஸும் ஒர்க்கிங் நோட்ஸும் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். The basis of calculation first working note la at the end of 5 years 1 to 5 years போட்டுக்கிறோம். actual plus estimated reduction in number of employees. ஸோ இதில் வந்து estimated reductionையுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் பாருங்கள் 30 வந்து ஆக்சுவல் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் வந்து ஆக்சுவல், ப்ராக்கெட் இல்லாமல் இருக்கிறது எஸ்டிமேட்டட். ஸோ அந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் இயரில் 50 எம்ப்ளாயிஸ் வந்து இயர் 2 and 3ல லெஃப்ட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் 80. இப்போ இயர் 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் லெஃப்ட் ஆன ஒரு 30, செகண்ட் இயரில் லெஃப்ட் ஆன ஒரு 40 ப்ளஸ் எஸ்டிமேட் ஒரு 30. ஸோ டோட்டல் வந்து நமக்கு இங்கே 100 கிடைக்குது. இயர் 3ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் லெஃப்ட் ஆன 30, செகண்ட் இயரில் ஒரு 40, தேர்ட் இயரில் ஒரு 40. இந்த வருஷத்தில் எஸ்டிமேட் நமக்கு கிடையாது. ஸோ டோட்டல் வந்து 110 எம்ப்ளாயீஸ் வந்து லெஃப்ட் ஆயிருக்காங்க. இப்போ எக்ஸ்பென்ஸ் அண்ட் லயபிலிட்டி ரெகனைஸ்டு ஃபார் ரிவைஸ்டு எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அட் ஃபேர் வேல்யூ. ஸோ இந்த டோட்டல் எம்ப்ளாயீஸ்லேருந்து இந்த ரிடக்ஷனை ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ரிவைஸ்டு எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தெரிஞ்சிடும். அதுதான் வந்து 400 மைனஸ் இந்த 80 ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே 320 வந்துடும். 400 மைனஸ் இந்த 100 ரெடியூஸ் பண்ணோம்னா இங்கே 300. 400 மைனஸ் 110 வந்து இங்கே 290 எம்ப்ளாயீஸ் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு லயபிலிட்டி வந்து ரெகனைஸ் பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லயபிலிட்டி வந்து ஃபேர் வேல்யூவில் தான் ரெகனைஸ் பண்ணோம். ஸோ இயர் 1, 2 and 3ல ஃபேர் வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்க 15, 16 and 18. அந்த வேல்யூவில் இது வந்து ரெகனைஸ் பண்ணுவோம். எப்படி வந்து ரெகனைஸ் பண்ணுவோங்கிறது இந்த ஸ்டெப்பில் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் வந்து கீழே தான் போட்டிருக்கோம். அடுத்து எஸ்ஏஆர் எக்ஸசைஸ் பை ஆக்சுவல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அட் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி எவ்வளோ ஒரு வருஷத்துல எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து எஸ்ஏஆர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த 290 எம்ப்ளாயீஸ் வந்து ரிமைனிங் இருக்காங்க இல்லையா, இதில் 100 எம்ப்ளாயீஸ் வந்து அட் த எண்ட் ஆஃப் இயர் 3ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 15, 20 and 24ங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. நம்ம வந்து ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸை ரெகனைஸ் பண்ணுறப்போ அதை வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூவில் ரெகனைஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஃபேர் வேல்யூங்கிறது நம்ம இன்னும் அந்த லயபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணல, அதாவது செட்டில் பண்ணலை. ஸோ அது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபேர் வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் ரீமெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே ஃபேர் வேல்யூவில் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால இங்கே வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூவில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 290லேருந்து 100 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 190 இருப்பாங்க அட் எண்ட் ஆஃப் இயர் 3ல எக்ஸசைஸ் பண்ண வேண்டியவங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் இயர் 4ல பார்த்தீங்கன்னா 120 எம்ப்ளாயிஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரிமைனிங் வந்து 70. அட் த எண்ட் ஆஃப் இயர் 5ல ரிமைனிங் எல்லா எம்ப்ளாயீஸுமே எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 70மே எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க, இங்கே ரிமைனிங் வந்து 0. இப்போ பாருங்கள் கேல்குலேஷன் ஆஃப் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் அண்ட் லயபிலிட்டி. எப்படி எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸை கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் டோட்டல் 400 எம்ப்ளாயீஸ் மைனஸ் நம்ம மேலே கண்டுபிடிச்ச 80 எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் ஆகுறாங்க. ரிமைனிங் வந்து 320 இன்டூ 80 ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15, 16 and 18 இங்கே வந்து ஃபேர் வேல்யூனா லைபிலிட்டியை செட்டில் பண்ணுறாங்க, அதனால ஃபேர் வேல்யூ இன்டூ இயர் வந்து 3 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட்டில். ஸோ இங்கே வந்து இயர் 1ங்கிறதுனால 1/3. ஸோ நமக்கு வந்து லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1,28,000 கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான ஆனுவல் எக்ஸ்பென்ஸும் அதுதான் 1,28,000 தான். செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 400 எம்ப்ளாயிஸ் இருந்து டோட்டல் 100 எம்ப்ளாயிஸ் லீவ் ஆகுறாங்க இன்டூ 80 ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ், ஃபேர் வேல்யூ 16. ஸோ டோட்டல் 3 இயர்ஸில் செகண்ட் இயர்ங்கிறதுனால 2 out of 3 மைனஸ் L1. L1 எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த L1 இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் போடுறது வந்து லயபிலிட்டி அட் த எண்ட், அதாவது செகண்ட் இயர் எண்டில் டோட்டல் இது வரைக்கும் நம்மகிட்ட எவ்வளோ லயபிலிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அது வந்து 2,56,000. ஸோ இதுலேருந்து இந்த L1 1,28,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து 1,28,000 ரிமைனிங் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் இயர் 2 கிடைச்சிரும். ஸோ தேர்ட் இயரில் பாருங்கள் டோட்டல் எம்ப்ளாயிஸ் 400, லீவ் ஆன எம்ப்ளாயிஸ் 110, ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸு தேர்ட் இயர் எண்டில் 100 மெம்பர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அதோட 80 ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ். ஸோ ரிமைனிங் எம்ப்ளாயிஸ் வந்து 80 அப்ரிசியேஷன் ரைட்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபேர் வேல்யூ 18. ஸோ இதோட டோட்டல் வந்து நமக்கு இங்கே லைபிலிட்டி அட் த எண்ட் வந்து L3, அதாவது 2,73,600 கிடைக்கும். அதுலேருந்து இந்த L2, அதாவது 2,56,000 இந்த ஃபிகரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் 17,600 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ கீழே பாருங்கள்
லயபிலிட்டி இந்த தேர்ட் இயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் எவ்வளோ பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கான வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா 100 மெம்பர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100 இன்டூ இந்த 80 ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இன்டூ இந்த 15 பாருங்க. 1 செகண்ட், நான் கொஸ்டினுக்கு போயிருக்கேன். ஸோ இந்த 15 வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூவில் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால 15 எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,20,000 மேலே ஒரு 17,600 இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் பாருங்கள் 1,37,600 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபோர்த் இயர் எண்டில் ரிமைனிங் 190 எம்ப்ளாயீஸில் 120 வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் 70 இன்டூ 80 ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ் இன்டூ 21 வந்து ஃபேர் வேல்யூ. ஸோ அதோட டோட்டல் வந்து லயபிலிட்டி அட் த எண்ட் ஆஃப் இயர் 4 1,17,600 கிடைக்கும். அதுலேருந்து L3 அதாவது மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2,73,600 L3 பாருங்க 2,73,600 இங்கே இருக்கு இல்லையா, அதை வந்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இயர் 4 வந்து நெகட்டிவ்ல 1,56,000 கிடைக்கும். ஸோ ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 இன்டூ 80 இன்டூ 20ங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ. மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டே ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் வந்து 36,000. இயர் 5ல் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எம்ப்ளாயீஸ் வந்து நில், ஏன்னா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. ஸோ 0 மைனஸ் L4 இந்த 1,17,600 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 1,17,600 ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ரிசியேஷன் ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணது 70 இன்டூ 80 இன்டூ இன்ட்ரின்சிக் வேல்யூ 24 வந்து 1,34,400 கிடைக்கும். ஸோ ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 16,800. டோட்டல் ஆஃப் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோம்னா 4,46,400 நமக்கு கிடைக்கும். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கேஷ் செட்டில் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் கேஷ் செட்டில் டிரான்சாக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்களே, ஆனுவலி டியூரிங் வெஸ்டிங் பீரியட் அப்போ ஆனுவல் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் பேஸ்டு பேமெண்ட் லயபிலிட்டி. இதே அந்த லயபிலிட்டியை பே பண்ணும்போது ஷேர் பேஸ்டு பேமெண்ட் லயபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் ஆர் அதர் அசெட். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேல்குலேட் பண்ண ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இயர்லி ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, 1,28,000 ஃபர்ஸ்ட் இயர் எண்டில், செகண்ட் இயரில் 1,28,000, தேர்ட் இயர் எண்டில் 1,37,600. அது எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்பென்ஸ்க்கான என்ட்ரி எம்ப்ளாய் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு ஷேர் பேஸ்டு பேமெண்ட் லயபிலிட்டின்னு போடுறோம். ஸோ இந்த தேர்ட் இயரில் 100 மெம்பர்ஸ்க்கு வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க லயபிலிட்டி, அதுக்கான என்ட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷேர் பேஸ்டு பேமெண்ட் லயபிலிட்டி டு கேஷ் அக்கௌண்ட். அதோட வேல்யூ பாருங்கள், நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ண 1,20,000. ஸோ இந்த ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 1,20,000. அடுத்த 4 and 5 இயர்ஸ்க்கு உங்கள் கம்பைன் என்ட்ரி வந்து போட்டுட்டாங்க. ஸோ அந்த இந்த ரெண்டு என்ட்ரியும் கம்பைன் பண்ணி இந்த தேர்ட் இயரில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு என்ட்ரியும் கம்பைன் பண்ணது நமக்கு புதுசாக கிடைக்கிற என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஷேர் பேஸ்டு பேமெண்ட் லயபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டர் எம்ப்ளாய் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ். அதாவது இந்த 1,50,000 வந்து செட்டில் பண்ண வேல்யூ, 36,000ங்கிறது ஆனுவல் எக்ஸ்பென்ஸ், டோட்டல் வந்து 1,92,000. அதே மாதிரி இயர் 5ல் வந்து இது வந்து செட்டில் லயபிலிட்டி செட்டில் பண்ணது 1,17,600, எம்ப்ளாய் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் வந்து 16,800, டோட்டல் வந்து 1,34,400. ஸோ இவ்வளோ தான் இந்த கேஷ் செட்டில் டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.